எல்லாத்துக்கும் வணக்கம். பெரிய அளவுல இன்னைக்கு பங்குச் சந்தையில பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யுஎஸ் பங்குச் சந்தையினால இந்திய பங்குச் சந்தைகளும், அதே நேரத்துல தங்கமும் ரொம்ப வீக்கா இருக்கு. வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் தி டாபிக். அதில் இருக்கக்கூடிய என்ன நுணுக்கம்? எதனால யுஎஸ் பங்குச் சந்தை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, இந்திய பங்குச் சந்தையும், தங்கமும் ரொம்ப வீக்கா செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல யுஎஸ் பங்குச் சந்தையில என்ன இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா, ஏஐ டிரைவ்டு ஆக்டிவிட்டி. அதாவது இந்த ஏஐ வந்துச்சு இல்லையா? இந்த ஏஐ வந்து இப்போ யுஎஸ் உடைய டாமினேஷன்ல தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏஐ யுஎஸ்ல ChatGPT மாதிரியான ஏஐ வரும்பொழுது, சைனாவுமே அதுக்கு போட்டியா DeepSeek மாதிரியான கம்பெனிகள் வந்தத பார்த்தோம். பட் அந்த காலங்கள் கடந்து இன்னைக்கு பார்த்தோம்னா, ஏஐ வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகப்போகுது. இன்னத்த தேதியில பார்த்தோம்னா, ஏஐ ஃபீல்ட்ல யார் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, சைனா இல்ல. சைனா மாடல்கள் நெறைய வந்திருந்தாலுமே, யுஎஸ் கம்பெனிகளான ஜெமினி, ChatGPT, Claude இதுதான் ஏஐ உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமையா இன்னத்த பங்குச் சந்தையில இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏஐ உடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யுஎஸ் சார்ந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுலயும் ஒரு படி மேல போய் Claudeல இந்த வெர்ஷன் வந்து மத்த நாடுகளுக்கு இருக்கக்கூடாது. இந்த வெர்ஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதே ராணுவத்துல அதுவும் முக்கியமா சமீபத்துல நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல ஏஐ உடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பென்டகனே விளக்கியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஒரு கட்டத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஏதோ ஒரு துறை மிகப்பெரிய வளர்ச்சிய எடுத்து செல்லும். அந்த வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த நாட்டோட வளர்ச்சி ஒற்றுமைஞ்சு மேல போகும். ஒரு கட்டத்துல அ பெட்ரோலுடைய கச்சா எண்ணெயோட வளர்ச்சி ஆகட்டும், இல்ல இந்திய உடைய ஐடி நிறுவனங்களுடைய வளர்ச்சி இந்த மாரி நம்ம நெறையா பிசினஸ் சைக்கிள பார்த்திருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ் சைக்கிள் ஏஐ பேஸ் பண்ண புரொடக்டிவிட்டி, ஏஐ பேஸ் பண்ண இந்த வளர்ச்சி. இது அமெரிக்காவுல தான் மறுபடியும் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இப்போதைக்கு இன்னத்த தேதியில சைனாவோ, இந்தியாவோ காம்பீட் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. சைனா முயற்சி பண்ணுச்சு. பட் இன்னுமே பின்தங்கி இருக்கு. இந்த ஏஐ வளர்ச்சியில அல்லது ஏஐ பேஸ் பண்ண ப்ராடக்ட்கள்ல அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. யுஎஸ் உடைய கிளாடு அல்லது ChatGPT இந்த மாதிரியான ஏஐக்கள வச்சு தான் சைனா மாடல்களே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த பார்வையில பார்க்கும் பொழுது யுஎஸ் ஓட எக்கனாமிக் குரோத் வந்து இந்த ஏஐ காரணமா ரொம்ப ஸ்ட்ராங்கா மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி இதனால என்ன பிரச்சனை? இதனால ஏன் இந்திய பங்குச் சந்தையோ, தங்கமோ பாதிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால யுஎஸ் உடைய ஃபெட் ரேட்ட கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல ஒரு நாட்டுல வளர்ச்சி பெரிய அளவுல இல்ல அப்படின்னா, ஒரு நாட்டோடைய வளர்ச்சி பெரிய அளவுல இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த வளர்ச்சிய ஊக்குவிக்கிறதுக்காக கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த ஃபெட் என்ன பண்ணணும், அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணணும்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணி தருவாங்க. கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல லோன் தருவாங்க. இதனால என்ன ஆகும்னா, வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ ஆல்ரெடி வளர்ச்சி நெறைய இருக்கிறதுனால நல்லா இருக்கிறதுனால, ஏஐ பேஸ் பண்ணி நல்ல குரோத் இருக்கிறதுனால, ஃபெட் தன்னுடைய ரேட்ட கம்மி பண்ணிக்க வேண்டிய காரணம் இல்ல. ஏன்னா, ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷனுமே யுஎஸ்ல அதிகமா இருக்கு. அப்ப இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும் பொழுது, அ ரேட்ட ஹைலயே வச்சிருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஸோ குரோத்துமே நல்லா இருக்கிறதுனால, கம்மி பண்ண வேண்டிய சிரமத்திலயும் அவங்க இல்ல. ஸோ தொடர்ந்து ஃபெட் தன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா தான் வச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் யுஎஸ் கவர்ன்மெண்ட், யுஎஸ் ஓட ஃபெட் இப்போதைக்கு இருக்கு. அப்படின்னா, யுஎஸ்லயே நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய பணத்த இந்திய பங்குச் சந்தைகள நோக்கி நகர்த்துறதுக்கு ஆ தேவை அப்படிங்கிறது எஃப்ஐஎஸ்க்கு இல்ல. ஏன்னா, இந்திய பங்குச் சந்தைகள பொறுத்தவரைக்குமே, யுஎஸ் டாலர் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு. யுஎஸ்ல யுஎஸ் டாலரும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கும் பொழுது, யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டான ஐஎன்ஆர் வந்து ரொம்ப வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணும். யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, நம்ம அதிகமா ட்ரேட் டெஃபிசிட்ல இருக்கிறோம். நம்ம பெரிய அளவுல பொருட்கள வெளிநாட்டுகள்ல இருந்து வாங்குறோம். அப்போ அதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்தில அதுக்கு அகைன்ஸ்டா ஐஎன்ஆர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இது எஃப்ஐஎஸ் பணத்த இங்க கொண்டு வந்தாங்கன்னா, திரும்பவும் கொண்டு போகும்பொழுது இந்த டிரான்சாக்ஷன்ல அவங்க ஒரு லாஸ் எதிர்பார்க்கலாம். 2வது அங்கேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு. யுஎஸ்லயே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிற பொழுது, பணத்த இங்க கொண்டு வந்து முதலீடு பண்ண வேண்டிய கட்டாயத்திலயும் இப்ப அவங்க இல்ல. ஸோ அதனால இந்தியன் பங்குச் சந்தைகள்ல எஃப்ஐஎஸ் மறுபடியும் ஃபண்ட உள்ள கொண்டு வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இந்திய பங்குச் சந்தைகளுக்கு இப்போ மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் ஃபண்ட மறுபடியும் உள்ள கொண்டு வந்தா மட்டும் தான் இந்திய பங்குச் சந்தைகள் மிகப்பெரிய அளவுல வளர்றக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1. சரி. அப்படின்னா இந்திய பங்குச் சந்தைகள் பெரிய அளவுல இறங்கிருமானா? இல்ல. ஏன்னா,
இந்திய பங்குச் சந்தையை பொறுத்த வரைக்குமே டொமஸ்டிக் கன்சம்ஷனை தான் நம்ம பெருமளவுல சார்ந்து இருக்கிறோம். ஸோ டொமஸ்டிக் கன்சம்ஷன் இன்னுமே இந்தியாவில் நல்லா இருக்கு. அதனால பங்குச்சந்தை பெரிய அளவுல சரியறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா கம்மி தான். ஆனா மேற்கொண்டு பங்குச்சந்தை மேல ஏறணும்னா யுஎஸ்ல இருந்து பெரிய அளவுல எஃப்ஐஎஸ் உடைய ஃபண்ட் இந்தியாக்குள்ள வரணும். அது எப்படி வரும்? எதனால அவன் கொண்டு வரணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு தான் சரியான பதில் இல்ல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்க ரொம்ப ஹையா இருக்கு. குரோத்தும் நல்லா இருக்கு. டாலரும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல இன்னொரு அ பிரச்சனை என்னன்னா கோல்டு. ஓகே. கோல்டு ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம நெறைய தடவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோல்டுக்கு டிவிடெண்ட் கிடையாது. ஸ்டாக் பங்குச் சந்தைகள் மாரி, பங்குகள் மாரி கோல்டு டிவிடெண்ட் குடுக்காது. பாண்டுகள் மாரி கோல்டு இன்ட்ரெஸ்ட்டும் குடுக்காது. ஒரு இடமோ, மத்த ஸ்டாக்குகள் மாரியோ, மத்த இன்வெஸ்ட்மென்ட் மாரியோ கோல்டு கேஷ் ஃப்ளோவே கிரியேட் பண்ணாது. இப்போ நீங்க இடம் வாங்குனாலும் கூட அதுலருந்து ஒரு வாடகைய ஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே. அ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அந்த பணம் மறுபடியும் சொசைட்டிக்குள்ள தான் ரொட்டேட் ஆகும். ஸோ மத்தபடி கோல்டு வந்து அந்த கேஷ் ஃப்ளோவையும் கிரியேட் பண்ணாது. நீங்க தங்கமா வாங்குனீங்கன்னா, அது கட்டியா உங்க வீட்டு பீரோவுல உட்கார்ந்துக்கும். அப்ப கேஷ் ஃப்ளோவும் இல்ல, அ டிவிடெண்டும் இல்ல, அதுலருந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. பட் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஹேவனா தான் கோல்டு பார்க்கப்பட்டது. இப்ப அந்த கோல்டுக்கான தேவையும் இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்கேயே ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுங்கிற பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் கிடைக்காத கோல்ட நோக்கி பணத்த புஷ் பண்றதுக்கு பெரும் முதலீட்டாளர்கள் இப்போதைக்கு தயாரா இல்லை. அதனால கோல்டு கன்சால்டேஷன்ல இருக்கும். ஆனா பிரச்சனை இந்தியன் மார்க்கெட்டுக்கு எங்கிருந்து வருதுன்னா, இந்தியாவுடைய முக்காவாசி சேவிங்ஸ் கோல்டா இருக்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே. இந்தியாவுடைய முக்காவாசி சேவிங்ஸ் கோல்டா இருக்கு. லாஸ்ட் 2 வருஷம் கோல்டு நல்லா குரோத் குடுத்ததுனால, வழக்கத்துக்கும் அதிகமான பணம் கோல்ட்ல போய் இப்ப முடங்கி இருக்கு. ஸோ எத்தன நாள்ல மறுபடியும் இந்த பணம் வெளிய வந்து சொசைட்டில புழங்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. கோல்டோடைய விலை மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்னா, யுஎஸ் ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கம்மியாகணும். அப்பத்தான் கோல்ட நோக்கி நகர ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஏற்படணும். எக்கனாமிக்ல சுமூகமான சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா தான் கோல்டு மறுபடியும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இது எல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது, இப்போதைக்கு கோல்டும் பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. இந்தியன் பங்குச் சந்தைகளும் பார்த்தோம்னா, லாங் டேர்ம்ல நல்லா இருக்கு. ஃபண்டமெண்டல் ஏன்னா நம்மளுடைய குரோத் அப்படிங்கிறது டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன பேஸ் பண்ணி இருக்கு. அது இன்னும் நல்லா இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இம்மீடியட்டா பங்குச் சந்தைகள் ராலி ஆகுமா? அப்படிங்கிறது யுஎஸ்ல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த ஆக்டிவிட்டியை பொறுத்து. யுஎஸ்ல அடுத்த ஃபெட் மீட்டிங்ல என்ன சொல்றாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுமா? யுஎஸ் டாலர் வீக் ஆகுமா? ஏஐ தொடர்ந்து யுஎஸ்ஏ கையில வச்சிருக்குமா? மத்த நாடுகள் இதைய தாக்கு பிடிக்குமா? இந்த மாதிரியான நெறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இத பொறுத்து தான் அடுத்த பங்குச்சந்தை வளர்ச்சிகள் இருக்கும். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கோல்டா இருந்தாலும் சரி, பங்கா இருந்தாலும் பங்குச்சந்தையா இருந்தாலும் சரி. ஆனா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மார்க்கெட்ட கையாள வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.